Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அண்ட் ஒரு முட்டையும் இது கூட நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றினா சில்லி பொரிக்கும் போது அது நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க, இதுலேயே தண்ணி இருக்கும். இந்த மாதிரி பெரட்டினா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்திடலாம். இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பரட்டி வச்சுருக்க சிக்கன் பீஸை இதில் சேர்த்திடலாம். இது போட்டாச்சு. இப்போ இதை வேகிற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாதனால இதில் கலர் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். வெறும் மைதா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்திட்டேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்திருக்கேன். கூடவே 3 குடமிளகாவையும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திட்டேன். இது இந்த எண்ணெயிலேயே தான் வேக வைக்கணும். இது கூட நம்ம தண்ணி சேர்த்திட்டா அது வேறு மாதிரி ஆயிரும். நம்ம இதை எண்ணெயிலேயே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் நான் ஆட் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் சில்லி சாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணாலும் சரி. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தி அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாதிரி கரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குடமிளகாவில் தண்ணி சேர்த்திடக்கூடாது, அதனால தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இதை நம்ம ஆட் பண்ணாட்டி இது ரொம்ப ட்ரையாக இருக்கும். நம்ம இதை ஆட் பண்ணுறனால சிக்கன் போட்டு பெரட்டுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கிரேவி ஆட்டமும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட குடமிளகாக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சு இப்போது சிக்கனையும் இது கூட நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் கூட நம்ம ஊற்றின அந்த சாஸு அதெல்லாம் நல்லா பிடிச்சிரும். இப்போ இது கூட கொஞ்சம் பெப்பர் நம்ம சேர்த்திக்கலாம். அதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் மஞ்சூரியனை சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றத விட பரோட்டா, சப்பாத்தி, நான்னு டிஃபன் ஐட்டத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் மல்லி இலை கட் பண்ணி அதை இது கொண்டு நம்ம சேர்த்திடலாம். இதே மாதிரி நான் பிரெட் மஞ்சூரியன் செஞ்சுருக்கேன். அதோட ரெசிபியை மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த சிக்கன் மஞ்சூரி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.